ஹாய் ஹலோ மீன ராசி. உங்களுக்கு மார்ச் 9th டு மார்ச் 16 உங்களுக்கான பர்சனல் லைஃப் கைடன்ஸ் லவ் கைடன்ஸ் என்ன வருது அப்படின்னு பார்க்கலாம். மறக்காம கிளைம் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணுங்க, பாசிட்டிவ் எனர்ஜியை கிளைம் பண்ணுங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லான எனர்ஜி யாருக்குமே வராதா. பியூட்டிஃபுல்லான கார்டு. உங்களோட லைஃப்ல யார் உங்களை கஷ்டப்படுத்திட்டு போனாங்களோ, யார் உங்களை ரொம்பவுமே வேதனைப்படுத்துனாங்களோ, அவங்க இப்போ கர்மாவை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க உங்களை ரொம்ப ஸ்டேபிளான பர்சன். நீங்க தான் கரெக்டான பர்சன். அவங்க லைஃபுக்கு நீங்க தான் சரியா வருவீங்கன்னு அவங்க உணர ஆரம்பிச்சிட்டாங்க. லவ்வர்ஸ் கார்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லான கார்டு. ஸோ அவங்க மனசுல இருக்கிற விஷயத்த எக்ஸ்பிரஸ் பண்ண போறாங்க. பிகாஸ் யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் எல்லாருமே உங்களோட அன்பை புரிய வச்சுட்டாங்க. நீங்க பிரிஞ்சிருக்கிற அந்த நேரத்துல அவங்க உங்களை என்னெல்லாம் கஷ்டப்படுத்துனாங்களோ அந்த கர்மாவை அவங்க ஃபேஸ் பண்ணி இப்போ உங்களுக்கான வழியா அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ மீனராசி உங்களோட ஓஹோ அவங்க முகை மூடி கிளிய போது அவங்க எல்லா நெகட்டிவிட்டியும் உங்களுக்கு நேராக நிற்காம போக போகுது. எல்லாமே அழிஞ்சு போக போகுது. கீ ஆன் இயரிங் மெனி ஆப்ஷன்ஸ். ஸோ உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ், நிறைய விஷயங்கள், நிறைய பாசிட்டிவிட்டி, நிறைய விதத்துல ஓகே. ஒரு மணி விஷயம், ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு ஃபேமிலி, எல்லாத்துலேயுமே உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸும் நிறைய பாசிட்டிவிட்டியும் உங்களுக்கு கிடைக்க போகுது. ரொம்ப பியூட்டிஃபுல்லான எனர்ஜி. ஸோ உங்களுக்கு இந்த வாரத்துக்கான ஏஞ்சல் நம்பர் என்ன அப்படின்னு பார்க்கலாம். மீனராசி மறக்காம கிளைம் பண்ணுங்க, பாசிட்டிவ் எனர்ஜியை நிறைய கிளைம் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. 1414 உங்க லைஃப்ல மிகப்பெரிய ஒரு அட்வென்ச்சர் பண்ண போறீங்க. மிகப்பெரிய ஒரு விஷயம் ஆழ்ந்து பார்க்க போறீங்க. உங்களை நீங்களே ரியலைசேஷன் பண்ண போறீங்க. உங்களை நீங்க ரியலைசேஷன் பண்றது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. இங்க பாருங்க, அப்படியே உள்ள போயிட்டே இருக்கு. ஸோ உங்களோட ஆள் மனசை நீங்களே ரியலைஸ் பண்ண போறீங்க. அது ரொம்ப பியூட்டிஃபுல்லான எனர்ஜி. அந்த விஷயம் பல பேரால பண்ண முடியாதனால தான் இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு சாய்பாபா கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்ன மீன ராசி? உங்களுக்கு சாய்பாபா என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம். பர்ன் ஆல் யூ. ஓஹோ. ஸோ உங்களோட கவலை, உங்களோட வரிஸ், உங்களோட நெகட்டிவிட்டி, உங்களோட எல்லா விதமான கவலைகளையும் அவங்களோட கோயில எரிஞ்சிட்டு இருக்க அந்த துணியில போட்டு எரிச்சிருங்கன்னு சொல்றாங்க. ஸோ எதை பத்தியும் கவலைப்படாம மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவிட்டி உங்க லைஃப்ல நடக்கிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ நீங்க பழசையும் நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா பாசிட்டிவிட்டி வரதுக்கான வழிகள் இல்லாம போயிடும். கிளைம் பண்ணுங்க, பாசிட்டிவா இருங்க, நெகட்டிவா தவிர்த்துடுங்க.